ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது உங்களோட வாட்ஸ்அப்பை எப்படி நம்ம ஈஸியாக அன்பேன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எதனால் அன்பேன் பண்ணுறாங்க, அந்த அன்பேன் பண்ணுறதை நம்ம எப்படி மறுபடியும் வாட்ஸ்அப்லேருந்து கேட்டு வாங்குறதுன்றதை இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 100% நம்ம வீடியோ வந்து எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ அதே மாதிரி தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் பேக் டு மொபைல் ட்ரிக்ஸ் தமிழ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை அன்பேன் பண்ணுறதுக்கு ட்ரிக் நம்பர் 1 தான் இது. உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஷோ ஆகுதா பாருங்கள். கீழே வந்து ரெக்வஸ்ட் ரிவ்யூன்னு பச்சை கலரில் வரும். இந்த மாதிரி காமிச்சிச்சுன்னா உங்கள் வாட்ஸ்அப்பை சீக்கிரமாக அன்பேன் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபோனில் இருக்க செட்டிங்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோனில் ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வாட்ஸ்அப்புன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்டோரேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் கேட்ச் கிளியர் டேட்டா கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க டோட்டலாக. அதுக்கப்புறம் நேராக ப்ளே ஸ்டோர் போய்ட்டு புதுசாக ஒரு வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இப்போ நான் சொல்கிற ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்கள். இதேமாரி உங்களுக்கு நம்பரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்கள். ரெக்வஸ்ட் ரிவ்யூன்ற இந்த வார்த்தை வரும். இப்படி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த இடத்துக்கிட்ட நான் சொல்கிற டைப்பிங்கை அப்படியே போட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கீழே சப்மிட் அப்படின்ற பட்டனை கொடுத்தீங்கனாலே போதும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அவங்க நம்பர் வந்துடும். அப்படி வரல அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக கிடச்சிரும். டோன்ட் வரி. இந்த மாதிரி வந்தால் மட்டும் நீங்கள் சீக்கிரமாக அன்பேன் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த டைப்பிங்கை அப்படியே வந்து காப்பி பண்ணி அது அப்படியே வந்து அந்த நான் சொன்ன இடத்துக்குள்ளே போட்டுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா +91 இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீலங்காவாக இருந்தீங்கன்னா +94, மலேசியாவாக இருந்தீங்கன்னா +60. ஸோ இதை வந்து எந்தெந்த கண்ட்ரி கூட அந்த கண்ட்ரி கோடுக்கு ஏற்ற மாதிரி போட்டு உங்களோட முழு நம்பரை +91 போட்டு ஸ்டார்ட் பண்ணி முழு நம்பரை முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணி முடிச்சுட்டு நான் சொன்ன இந்த இடத்துல அந்த டைப்பிங் அப்படியே போட்டு கீழே இருக்க சப்மிட் பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைமர் வந்து ஓடும். டைமர் ஓடி வித்தின் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் நம்பர் வந்து உங்கள்கிட்ட கிடச்சிரும். ஓகே கேஸ், ட்ரிக் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகுது. ரெஜிஸ்டர் ஏ நியூ நம்பர் அப்படின்னு இந்த பச்சை கலரில் இருக்கல இந்த மாதிரி ஷோ ஆகுது. இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட ஜிமெயில் ஐடிக்குள்ளே போயிடுங்க. சரியா, ஜிமெயில் ஐடிக்குள்ளே போய்ட்டு ஒரு 3 மெயில் அக்கௌண்ட்டு இதில் இருக்குது. இதை வந்து டே பை டே 1 பை டே, அதாவது ஃபஸ்ட் நாள் ஒரு மெயில் ஐடி, செகண்ட் டே ஒரு மெயில் ஐடி, தேர்ட் டே ஒரு மெயில் ஐடி, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, ஒரே நாளில் 3 மெயிலும் சென்ட் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து ஸ்கேம் மாதிரி ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க மெயில் ஐடியை ஜஸ்ட் வந்து அதை நான் சொல்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அந்த மெயில் ஐடியை காப்பி பண்ணிவிட்டு டைரெக்டாக உங்களோட மெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கும் உங்கள் எல்லார் ஃபோன்லேயுமே ஜிமெயில் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு பண்ணிங்கன்னா கீழே வந்து கம்போஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து 2 எங்கே அப்படின்னு பார்க்குது. ஃப்ரம் வந்து உங்களோட மெயில் அக்கௌண்ட் இருக்கும், 2 வந்து அவங்களோட மெயில் அக்கௌண்ட்டை இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கீழே வந்து ஆட் ரெசிப்டன்ட் அப்படின்னு இருக்கும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதோட அக்கௌண்ட் வந்து மேலே வந்துடும். ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணிடுச்சு. இப்போ சப்ஜெக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் நம்பர் அன்பேன், இதுதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் கொடுத்துட்டு அப்புறம் கீழே கம்போஸ் மெயிலில் இப்போ நான் கொடுக்குற இந்த டைப்பிங்கை நீங்கள் அப்படியே அதில் டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சில டைப்பிங்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த டைப்பிங்லாம் நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் கீழே. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் கூகுள் லென்ஸில் போயிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ரெண்டாவது இந்த மெயில் ஐடி தான், ஸ்க்ரீனில் பாருங்கள், இந்த மெயில் ஐடி தான். இதில் வந்து +91 இருக்குல்ல, அந்த இடத்துக்கிட்ட மட்டும் உங்கள் மொபைல் நம்பரை போட்டுக்கோங்க. அதேமாரி கீழே வந்து ஆண்ட்ராய்டு ஐஃபோனாக கேட்குது, அதில் மட்டும் உங்களோட ஆண்ட்ராய்டு ஐஃபோனுன்றதை மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி அந்த மெயில் ஐடியில் போட்டுருங்க. இப்போ இந்த மெயில் ஐடிக்கு வந்துட்டேன், இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். இப்போ இதில் என்னோடய நம்பரை நான் போட்டுக்கிறேன். சம்திங் ஏதோ ஒரு நம்பர் சும்மா உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக. அதேமாரி இந்த இடத்துலையும் மொபைல் நம்பரை போடணும். ஓகே, இங்கேயும் இந்த மொபைல் நம்பரை போட்டு முடிச்சிட்டேன். இதில் ஐஃபோன் ஆண்ட்ராய்டாக கேட்குது, நான் ஆண்ட்ராய்டு வச்சுருக்கேன், ஆண்ட்ராய்டு கொடுத்துட்டேன். ஸோ லேட்டஸ்ட் வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா இங்கே கேட்குது, அது லேட்டஸ்ட்டில் தான் இருக்குது, அது எதுவும் சேஞ்ச் வேணாம். ஸோ 2 இடத்துல மொபைல் நம்பரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சின்சியர்லின்னு இருக்கும், அது லாஸ்ட்டில் வந்து உங்களோட பேர் மட்டும் கரெக்டான நேமை மட்டும் ஃபுல்லாக அதில் கொடுத்துட்டு மேலே இருக்க அந்த அம்புக்குறி அந்த டைரக்ஷன் இருக்குல்ல, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்பெனிக்கு அந்த இமெயில் சென்ட் ஆகிடும். ஸோ இதேமாரி இந்த 3 மெயில் ஐடியை ஒரு 3 டே தொடர்ந்து கொடுத்து பாருங்கள், இல்லைனா ஒரு 2 நாள் விட்டு கூட கொடுத்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னா மெயில் ஐடியிலே உங்களுக்கு ரிப்ளை வரும்.
ரிப்ளை வந்துச்சுன்னா உங்கள் வாட்ஸ்அப்பை ஒரு தடவை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அகைன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்பர் போட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரிக் நம்பர் 2. ஓகே கைஸ், ட்ரிக் நம்பர் 3 வந்து நம்ம எப்பயுமே ரெகுலராக பார்க்குறது தான். வாட்ஸ்அப் வெப்பில் போய்ட்டு இதே டைப்பிங், ஓகேவா, இப்போ நான் சொல்கிற இதே டைப்பிங்கை ஜஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ வந்து டேரெக்டாக உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். யூசி ப்ரௌசர் இல்லை குரோம் எது இருந்தாலும் சரி, அது வந்து வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு மேலே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் வெப் உள்ள மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். மேலே வந்து அந்த இன்டூ மார்க் இருக்கும், அதை இன்டூ மார்க் பண்ணி கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மேலே கார்னரில் 3 லைன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஹெல்ப் சென்டர்னு இருக்குல்ல, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்க்ரீனை கடைசியாக ஸ்க்ரால் பண்ணிட்டு போங்க. லாஸ்ட்லேருந்து 3ஆவதாக பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அஸ் அப்படின்னு இருக்கும், அதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சப்போர்ட் அப்படின்னு இருக்குல்ல, ஃபார் ஆல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு, இந்த கான்டாக்ட் அஸ் அப்படின்றத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் இன்னொரு ஃபோனில் இந்த யூடியூப்பை ஓட விட்டுட்டு உங்களோட பேனான ஃபோனில் 1 by 1 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பரை கிளிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் நீங்கள் எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகே, இந்தியான்றதால 9+9 ஒன்று வந்துருச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்க நம்பரை நம்ம இங்கே டைப் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் இருக்க நம்பரை இப்போ இங்கே நம்ம டைப் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது இமெயில் அட்ரஸ் கேட்குது. உங்களோட ஒரிஜினல் மெயில் ஐடியே கொடுங்க இந்த இடத்துல. ஓகே, 2 இடத்துலையும் என்னோடய மெயில் ஐடி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோனோட நேமை கொடுத்துருங்க. நான் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறேன், ஆண்ட்ராய்டு கொடுத்துட்றேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் மெசேஜ்னு இருக்குது. இதில் நம்ம அங்கே காப்பி பண்ண மெசேஜ் அப்படியே போட்டு இந்த இடத்துக்கிட்ட மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அதேமாரி கீழே இன்னொரு இடத்துலையும் மொபைல் நம்பரை உங்கள் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அதுமாரி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யுவர் சின்சியர்லின்னு இருக்க இடத்துல உங்களோட பேரை நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேவா, லாஸ்ட்டாக பேரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தாலே போதும். இது வந்து டேரெக்டாக வாட்ஸ்அப் கம்பெனிக்கு சென்ட் ஆகிடும். ஓகே கைஸ், இப்போ நான் சொன்ன 3 ட்ரிக்கையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உங்கள் நம்பர் வந்து அன்பேன் ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்களோட மொபைலை வந்து ஒரு தடவை ரீசெட் அடிங்க ஃபுல்லாக டோட்டலாக. சரியா, ரீசெட் அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்க ஸ்டோரேஜ் எல்லாமே டிலீட் ஆகிடும், எதுவுமே இருக்காது. ஸோ அந்த ஸ்டோரேஜெலாம் பத்திரமா எங்கேயாவது ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் அதை மட்டும் எங்கேயாவது எடுத்து வச்சுட்டு மற்ற ஃபோனை மொத்தமாக ரீசெட் அடிச்சிடுங்க. ரீசெட் எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் உள்ளே போய்ட்டு மேலே ரீசெட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படின்னு இருக்கும். அப்படி கொடுத்தோடனே டேட்டா எரேஸ் அப்படின்னு வரும். அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் மொத்தமாக டிலீட் பண்ணிவிடுங்க. ஒரு தடவை ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வைஃபை கனெக்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் வந்து நார்மலாக ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இதான் ஃபைனல் ட்ரிக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை வாட்ஸ்அப் கம்பெனிக்கு மெயில் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் வெப்லேருந்து நான் கூகுளில் போய்ட்டு போய்ட்டு மெசேஜ் பண்ணால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒர்க் ஆகுதா என்னென்னு பார்க்கலாம். அப்படி ஒர்க் ஆச்சுன்னா இதான் ஃபைனல் ட்ரிக்கு. ஸோ இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அன்பேன் பண்ணுறதுக்கு ஒரே வழி. நீங்கள் எந்த மொபைல் கடைக்கு போனாலும் இதை சரி பண்ணி தர மாட்டாங்க. இதை நீங்கள் ஓனாக தான் சரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்படி இப்போ நான் சொன்ன ட்ரிக்கை ட்ரை பண்ணி உங்களுக்கு அன்பேன் ஆகிடுச்சுன்னா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் வந்து மற்றவங்களும் இப்போ நான் சொன்ன வீடியோ உண்மைன்றதை நம்புவாங்க. அப்படி ஒர்க் ஆகலைனாலும் அதையும் நீங்கள் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு இன்னும் பெட்டராக இதோட வீடியோ போட்டால் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், டேக் கேர்.